இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? சில நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக பேச முடியல, கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. சரி, அதில் என்ன இருக்குது, நம்ம எப்போ இருந்தாலும் எப்பயும் போல தானே, அப்புறம் என்ன, ஜாலியாக பேசலாமே. நேற்று நல்லா அக்னி நட்சத்திரம் உச்சத்தில் இருந்துச்சு. நேற்று மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு வேலூரில் குறைஞ்சோடனே சரி ஒரு வாக்கிங் போவோமேன்னு ஒரு 10 மணி போல் அப்படியே வாக்கிங் போனேன். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் எங்கே போகலான்னு யோசித்தேன். கண்ட்ரோல்மெண்ட்டில் போய் ஒரு 2 வாக்கிங் போவோம், நல்லா காற்று நல்லா சிலு அடிக்குது, நல்லாயிருக்கும், வெயிலும் காற்றும் கலந்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கண்ட்ரோல்மெண்ட் தூக்கம் போனேன். நம்ம போனால் தான் என்ன ஆகும், ஏதாவது ஒன்று சிக்கிடுமே, கரெக்ட் பண்ணிடுவோமேன்ட்டு அங்கிட்டு போனேன். அங்கே போகும்போது உட்காந்து செல் நோண்டி காயின் மாஸ்டர்னு ஒரு கேம் இருக்குது, அந்த கேம் விளாண்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு கேம், நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. கடற்கடன்னு விளாண்டுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு பையன் வந்தான், காலேஜ் பையன், அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போனான். நான் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தான். பார்த்தேன், சரி ஒர்க் அவுட் போடுவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். அங்கே போய் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அந்த சிட்டிங் சேர் மாதிரி இருக்கும்ல, அந்த சேரில் கம்பியில் கையை வச்சு அப்படி பார்த்தா அவன் முகத்தில் டச் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் அப்படியே சொன்னான், அப்படியே அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தான். நான் படிக்கிறேன் ப்ரோ, இந்த மாதிரி காலேஜுக்கு எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா. அப்படியா, சரி சூப்பர் அப்படின்னா. சரிடா என்ன படிக்கிறேன் அப்படின்னோடனே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தானா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வகுத்தை லைட்டாக முட்டி பார்த்தேன். அவன் நல்லா குறுக்குன்னு இருந்துச்சு ஓட்டும்போது. லைட்டாக கீழே இறக்கி ஜிப்பு பக்கத்தில் ஒரு அடி அடித்தேன். லைட்டாக ஒரு தள்ளுறேன். என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன்னா, என்னடா ஆள் நல்லா டெம்பராக இருக்க போலண்ணா. இல்லை ப்ரோண்ணா. டேய் அப்பா சாமி வாழத்தார் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு போலண்ணே. இல்லை ப்ரோ நீங்கள் வேறு ஏன் ப்ரோண்ணா. டேய் அடிக்கிற வெயிலுக்கு இருந்தடி வாழத்தார் தூங்குதுன்னா நீலாம் குளிரில் என்ன கவலைப்பட்டு ஊற்றுவேன் அப்படின்னு. இல்லை ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, ஆண்டிலாம் உம்மால சவிட்டிருப்பியேண்ணே. இல்லை ப்ரோ ஏதோ பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா. அப்படியா எப்பட்றா என்னடா சொல்கிறா அப்படின்னு. இல்லை ப்ரோ இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் ப்ரோ அப்படின்னா. அப்படியா எப்பட்றா இங்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, உனக்கு முடி எப்படா கிடைக்கிது அப்படின்னு. இல்லை ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த அப்படியே ஒரு ஏறிச்சு. சரி அப்படியே ப்ரோ செம்ம ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா. சொல்கிறதப்பெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டேன். பையங்க பண்ணியிருக்கேன், சக் பண்ண கொடுத்துருக்கேன், சக் பண்ணுவாங்க, பேக்லாம் பண்ணியிருக்கேன், காண்டம் போட்டு பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா. காண்டம் இருக்கா? இருக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ? நான் வா போய் பண்ணுவோன்னு. இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ அப்படின்னா. டேய் வாடா டேய் போய் இதாக பண்ணுவோண்டா வாடா அப்படின்னேன். இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ எனக்கு மாதிரி இருக்குது ப்ரோன்னு. டேய் அவுட்ரு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அவுட்டரை பார்த்துக்கிட்டு நான் பண்ண எனக்கு தேவைப்படும்ல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னேன். அப்படியா ப்ரோ சரிங்க ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே அங்கிட்ட ஒரு பிரிட்ஜு, இங்கே ரயில்வே ஸ்டேஷனு நடுவில் ஒரு வேலி தூர் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனோம். உள்ளே போய் ஓப்பன் பண்ணி காட்டுறான்னு. அம்மாவை வாழத்தார் மாதிரி தொங்குச்சு. என்னடா இத்தான் தண்டி தொங்குதுன்னு. அம்மா ப்ரோ நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னா. சாரி செம்ம அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அவனுக்கு வந்து தொங்குது, எனக்கு டெம்பரு நிற்கிது. நான் ப்ரோ கத்தியாட்டம் நிற்கிதுண்ணா. டேய் உன்னை விடவாடா ப்ரோ, உங்களுக்கு நல்லா திக்னஸ் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இதாக இருக்கும். குடிச்சு பார்த்தான், நல்லா செம்மையாக இருந்துச்சு. மட்டைக்கு பார்த்தான், வளைய கூட இல்லை. அவனுக்கு ஆசை வந்துருச்சு. ப்ரோ சக் பண்ணிட்டான்னா. டேய் என்ன வேணாலும் பண்ணிக்கூடா, கடைசி திங்கி கூட செய்கிறான்னு. ப்ரோ செம்ம ப்ரோ அப்படின்னு சக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செம்மையாக இருந்துச்சு, நல்லா சக் பண்ணிகிட்டே இருந்தான். ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னா. நல்லா இருக்கு, நீ என்ன வேணால் பண்ணு, கடிச்சு கூட சாப்பிட தப்பே கிடையாது. கரும்பு நல்லா கடிதான் ருசி வரும், முனையில் கிடைக்காத, கொஞ்சம் டீப்பாக உள்ளே வச்சுக்கிட்டான்னு. சரிங்க ப்ரோ நல்லா பண்ணிடலாம். அதுக்கடையில் ஒரு பையன் என்ன பண்ணான்னா அங்கிட்டிருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். வாடான்னு கூப்பிட்டேன். என்னென்னா கும்புவியான்னு கேட்டேன். இல்லை ப்ரோன்ட்டான். பேக்கில் அடிக்கலாமா? இல்லை ப்ரோன்ட்டான். அப்புறம் என்ன எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. இல்லை ப்ரோ ஒரு பாசம் இருந்துச்சு. அப்படியா பேக்கில் அடிக்கிறியா அண்ணன்? மண்டையை ஆட்டாமல் சொன்னான்னா. ஒரு காண்டை இருக்கான்னு இருக்குண்ணா. காண்டை போட்டு ஜெல்லை போட்டு அவனை அடிக்க விடலாமா பேக்கில்? சரி பண்ணட்டும் ப்ரோ அப்படின்ட்டான். நான் செக் பண்ணலாம்ல. நீ செக் பண்ணி அவன் பேக்கில் போட்டோம் அப்படின்னு அவன் செக் பண்ண விட்டுட்டு அவனை பேக்கில் போட்டுவிட்டேன். அவன் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஆட்டிங் உங்களை வச்சு துவச்சிக்கிட்டு இருந்தேன். என் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவனை வாயில் அடிக்கிறத பார்த்தாலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்றது அவனை முகத்தில் தெரியுது. முணங்குறான். அதே நேரத்தில் என்கிட்ட கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் போதும் ப்ரோ அப்படின்ட்டான். சரி போதுமா, சரி என்னடா இந்த நல்லா தானே வச்சுருக்கேன், நல்லா டெம்பர் செம்மையாக இருக்குடா.
சரி ஊரியா இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோண்ணா. அப்படியா எனக்கு அடிக்கிட்டா போகாது ப்ரோண்ணா. போகாதுன்னு சொல்லக்கூடாது சில குட்டி, வேணான்னு தான் சொல்லுவேன். வேணான்ட்டுனா விட்டுருவேன், போகாதுன்னா ட்ரை பண்ணுவேன். போகாது நான் திரும்பியும் போகாதுனால அங்கே அம்மா அப்போல குண்டியை காரணம் பார்த்தேன். குண்டி பழம்னு பப்பாளி பழமாக இருந்துச்சு. இறக்கி வச்சு உங்கள் அம்மாவில் லைட்டாக ஜெல்லை வச்சு உள்ளே லைட்டாக விட்டு பார்த்தேன். முழுக்கும் வாங்கிடுச்சு. மல்லுக்குன்னு 2 தட்டி அடித்தேன். ப்ரோ வந்தது ப்ரோ, எரியுது ப்ரோ, போதும் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ அப்படின்ட்டான். சரி நீ கிளம்பு. நான் கிளம்புறேன், இங்கே நிற்கிறியா? இல்லை ப்ரோ கிளம்புறேன் ப்ரோ. அவனுக்கு எனக்கு தண்ணி வந்துருச்சு ப்ரோன்ட்டான். தண்ணி வந்துருச்சா, சரி எப்படி கிளம்பிட்டு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு இவன் அப்படியே லைட்டாக இது போட்டு லைட்டாக தண்ணி இருந்துச்சு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காண்டம் போட்டு அந்த ஒரு மதியம் குமட்டும் அந்த நேரம் தண்ணி வச்சு லைட்டாக கழிட்டு இவன் ஆரம்பிச்சிட்டான். அரை மணி நேரம் வலுவாக செம்ம சும்மா. ஆனால் சூப்பர் பீஸ்டா உண்மையிலேயே, செம்மையாக தகன்னு இருந்தான். வீடியோ எடுக்குவா ப்ரோ, உங்களை நான் ட்விட்டரில் பார்த்துருக்கேன் ப்ரோ. டேய் என்ன சொல்கிற? ப்ரோ ஏன் ப்ரோ டேரெக்டாக நீங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட அவ்வளோ வாங்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏன் முன்னாடியே வந்து சிக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை ப்ரோ. செம்ம ப்ரோ, சூப்பர் ப்ரோ, செம்மையாக பண்ணுறீங்க ப்ரோ. ஆனால் நான் நினச்சி பார்த்தேன் ப்ரோ, 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்கிறான். பொய் விட்றான் பொய் சொல்கிறான் போல், ஒன்று தான் விட்றான், உருட்டு தான் விட்றான். 1 மணி நேரம்லாம் அவனுக்கு தாங்குவோம் அப்படின்னு நினச்சேன் ப்ரோ. இந்த இவ்வளோ மணி நேரம் அரை மணி நேரமாக செக் பண்ணியிருக்கேன், தண்ணியாக வரல ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ மாத்திரை எதிராக போட்டு வந்தியா? இல்லைடா மாத்திரை போடுற பழக்கம் இல்லைடா ப்ரோ. உண்மையிலே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரோ. 1 இன்ச்சு கூட அசையவே இல்லை ப்ரோ. அதாவது ஊம்பிக்கிட்டே இருக்கும்போது சுண்ணி டெம்பர் குறைஞ்சா தான் ப்ரோ தண்ணி வர்றதுக்கு நீ லேட் ஆகும். உனக்கு டெம்பர் குறையவே இல்லையே, செம்மையாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் டேய் எனக்கு போகணும் போல ஆசையாக இருக்குடா. இல்லை ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, அவன்லாம் பண்ணிட்டான்டா, எனக்கு பண்ண ஆசையாக இருக்குது ப்ரோ. ஊங்கணும் போல ஆசையாக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. டேய் அரை மணி நேரம் பண்ணிருக்கு ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. நான் நல்லா இருக்கா ஏன்டான்னு, செம்மையாக இருக்குது ப்ரோ அப்படின்னா. சரி நான் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் டேரெக்ஷன் மாற்றி மன கண்டம் போட்டு உப்பு கண்டம் போட்டேன். அடி நிற்க வச்சு நடக்க வச்சு குனிய வச்சு ப்ரோ செம்மையாக பண்ணுற ப்ரோ. ஸ்பீடாக பண்ணாத ப்ரோ, வாங்க லைட்டாக உள்ளே விட்டு முட்டை எடு ப்ரோ. அப்படி எடுத்தால் 3 மணி நேரம் ஆகும்டா. எனக்கு வேறு வேலை இல்லையாடா. எத்தனை மணிக்கா கூப்பிட்டு வந்தோம்? மணி 10 மணிக்கு வந்தோம். மணி எத்தனைடா? மணி 12 ஆச்சு ப்ரோ. டேய் எனக்கும் முடியலடா, எனக்கும் டயர்டாகிடுச்சுடா. இல்லை ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. அப்படின்னா அடிங்க உனக்கு தொழிச்சு துப்புக்கு நான் உங்களுக்கு இருந்தேன். அதாக இருந்துச்சு. அடி பாஸ்ட்டாக நேரம் அச்சு அடி கடற்கரைன்னு அடிக்கிறது புளி வச்சுட்டாங்க. நங்கு குதிரை ஓக்குற மாதிரி ஓக்குறது நங்குன்னு அது முடிச்சோடனே அப்படியே லைட்டாக ப்ரோ நிற்க வச்சு லைட்டாக அப்படியே உள்ளே எடுங்க ப்ரோ. அப்படியே உள்ளே லைட்டாக விட்றது எடுக்கிறது, லைட்டாக உள்ளே விட்றது எடுக்கிறது ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்காதுடா. இப்படிலாம் எப்படா பண்ணுறது? இப்படி பண்ணால் ரூம் போட்டு பண்ணலாம் ப்ரோ. ரூம் போட்டு ப்ரோ. நான் ரூம் குறைச்சொல்லு ப்ரோ. நான் வரேன் ப்ரோ. உனக்கெல்லாம் கப்பையை விரிச்சிட்டு கொடுத்தணும் போல ஆசையாக இருக்குது ப்ரோ. கப்பையை விரிச்சிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். அவனெல்லாம் செம்மையாக வைக்கலாம். செம்ம பீஸாக இருக்கியடா. ஆள் நல்லா தகன்னு இருக்கியடா. இப்படிப்பட்ட ஆள்லாம் கிடைக்காதடா. எப்படிடா அவனை மிஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையடா. இந்த தாட்டி அடிக்கிறேம்மா என்னடா பண்ணுறது அப்படின்னு நல்லா உருவி உப்பு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா எனக்கு ஓகேவே தெரியாதுடா. உனக்கா ப்ரோ? இப்படிலாம் சொல்லாத ப்ரோ, எனக்கு ஓல் வாங்கவே தெரியாது. அப்படியா? நம்ம ஓல் வாங்குறோன்னு உனக்கு ஓல் வாங்க தெரியாது, எனக்கு ஓக்க தெரியாது, அப்புறம் பண்ணணும் கிளம்பி போயிடுவானே. இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, பண்ணு ப்ரோன்னா. சரிடா நான் ஓக்குறது உனக்கு எப்படா இருக்குது? சுகமாக இருக்கா? இல்லை ப்ரோ வலிக்குது ப்ரோ. சரி இல்லை நான் கிளம்புறேன். எதுக்கு ப்ரோ? ஆமாம் உனக்கு சுகமாக இருந்தால் நான் பண்ணலாம். உனக்கு தான் வலிக்குது, நான் எப்படி பண்ண முடியும்? வலிக்கிறதுக்கு கிள்னா கூட தான் வலிக்கும். நான் கிள்ளி விட்டே இருந்துடலாம்ல, அதுக்கு கஷ்டப்பட்டு துணி எடுத்து உள்ளே விட்டு வாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. இல்லை ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. செம்மையாக ஓக்குற ப்ரோ. இதெல்லாம் கிடைச்சா கொடுத்து வச்சுருக்கணும் ப்ரோ. நான் செம்ம அப்படியே வச்சுங்க அம்மா தாளித்து எடுத்துகிட்டு அப்புறம் ஓத்து முடிச்சுட்டு கடைசியாக சரி போமா அப்படின்னு சரி ப்ரோ தண்ணியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது ப்ரோ, அடிச்சு விடு ப்ரோண்ணா. வராதுடா, அடிச்சு விடு ப்ரோ, பார்க்கணும் போல இருக்குது ப்ரோண்ணா. காண்டத்தில் பிடிக்கிறேன் ப்ரோன்னு காண்டத்தில் பிடிச்சான். தண்ணியை பிடிச்சி கீழே வடிஞ்சிச்சு ப்ரோ. கையில் வாங்கி எப்படி பார்த்தான். செம்மையாக இருக்குது ப்ரோண்ணா. தண்ணி இல்லைடா செம்மையாக இருக்குது. எல்லாமே ஒன்றாதான்டா இருக்கும் ப்ரோ. உண்மையிலே செம்ம ப்ரோ. எவ்வளோ மணி நேரம் ப்ரோ? எப்படி ப்ரோ உனக்கு தாங்குதுண்ணா? பழகி போச்சுடான்னு. செம்ம சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு, கண்ட்ரோல்மெண்ட்டு வேறு லெவல்.